நான் இங்கே பீட்சா வச்சுருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது பிரெட் ஆம்லேட்ங்க. பிரெட் ஆம்லேட்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப் கொடுத்துருக்கேன். இதோட பேஸ் எவ்வளோ தூரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி இது பீட்சா மாதிரியே ஃபுல் சீஸியாகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இங்கே நான் 2 விதமான வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒன்று சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்றை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கேப்சிகமையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன், நீள நீளமாக கட் பண்ணியும் வச்சுருக்கேன். அடுத்து நம்மளுக்கு தேவை மொசரெல்லா சீஸ், ஆலிவ்ஸ். இப்போ நான் 3 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். 3 பிரெட் ஸ்லைசஸையும் இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு வீட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் மில்க் பிரெட்டோ இல்லை ஒயிட் பிரெட்டோ எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். அடுத்து முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். 3 முட்டையை உடைச்சி ஊற்றினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், சுவைக்கேற்ப உப்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எந்த ஒரு ரெசிபியும் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளான நம்ம வீட்டுக்குள்ளே கிச்சனில் இருக்கிறத வச்சே நம்ம செஞ்சிடலாம். இப்போ ஒரு பேன் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு அரை வெங்காயம் அளவுக்கு நறுக்கிக்கிட்டா போதும் 3 முட்டைக்கு. இப்போ இந்த வெங்காயத்தோட சேர்த்து நம்ம கேப்சிகமையும் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அடித்து வச்சுருக்க முட்டை இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்ததுமே டக்குன்னு ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸ்பூனை வச்சு. அப்போ வெங்காயமும் கேப்சிகமும் நல்லா உங்களுக்கு முட்டையோட ஆம்லேட்டில் மிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ முட்டை மேலே நல்லா ஈரமாக இருக்குது. அப்போவே நம்ம ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் துண்டுகளை மேலே நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம பெரிய பெரிய ஸ்லைசஸாக எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளால இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக அரேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் உங்களை இந்த மாதிரி கட் பண்ணிக்க சொன்னேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம அதை அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய நல்லா குக் ஆகிடுச்சு ஆம்லேட்டு. இப்போ ஒரு தோசை கரண்டியை வச்சு இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ என்னால் இந்த தோசை கரண்டியை வச்சே திருப்பி போட முடியும். சப்போஸ் ஒரு சில பேத்துக்கு பயமாக இருக்குது, இது இப்படி திருப்பி போடும்போது உடஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிளேட்டை இதுக்கு மேலே வச்சுட்டு அதில் துணியை வச்சு நல்லா அப்படியே நீங்கள் அந்த பேனை திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இந்த மாதிரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திரும்ப பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ அந்த பிரெட் போர்ஷன் கீழே இருக்கிற மாதிரி நம்ம அதை பேனில் வச்சிடலாம். இப்போ ஃப்ளேமை நீங்கள் ரொம்ப ஸ்லோ பண்ணிடணும், இல்லாட்டி பிரெட்டு கரிஞ்சிடும். இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க மொசரெல்லா சீஸ், வெங்காயம், கேப்சிகம், இது எல்லாத்தையுமே நம்ம நீள நீளமாக வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி இது நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே எடுத்து வச்சுருக்க ஆலிவ்ஸையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பரான பிரெட் ஆம்லேட், அதுவும் பீட்சா ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜாக்ஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.